அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் உழவு பற்றி திருவள்ளுவர் திருக்குறளில் கூறியவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல தொழில்களை செய்து சுழன்று கொண்டிருக்கும் இந்த உலகம் ஏற்தொழிலின் பின்னேதான் சுற்ற வேண்டியிருக்கிறது. எனவே எவ்வளவுதான் துன்பம் இருப்பினும் உழவு தொழிலே சிறந்தது. பல்வேறு தொழில் புரிகின்ற மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும். உழவு செய்து அதனால் கிடைத்ததை கொண்டு வாழ்கின்றவரே உரிமையோடு வாழ்கின்றவர். மற்றவர் எல்லோரும் பிறரை தொழுது உண்டு பின் செல்கின்றவரே. பல அரசுகளின் நிழல்களை தமது குடை நிழலின் கீழ் கொண்டு வரும் வலிமை பெற்றவர்கள் உழவர்கள். தம் கையால் உழுது உண்ணும் இயல்பை உடையவர் பிறரிடம் பிச்சை கேட்க மாட்டார். தம்மிடம் கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கவும் செய்வர். எல்லா பற்றையும் விட்டுவிட்டதாக கூறும் துறவிகள் கூட உழவரின் கையை எதிர்பார்த்துதான் வாழ வேண்டும். ஒரு பலம் புழுதி கால் பலம் ஆகும்படி உழுது காயவிட்டால் ஒரு பிடி எருவும் இட வேண்டாமல் அந்நிலத்தில் பயிர் செலுத்தி விளையும். உழுவதை காட்டிலும் உரம் இடுவது நல்லது. நீர் பாய்ச்சுவதை காட்டிலும் களை எடுத்த பிறகு பயிரை காவல் செய்வது நல்லது. உழவன் தனது நிலத்தை நாள்தோறும் சென்று கவனிக்காமல் இருந்தால் அவனால் வெறுப்புற்று விலகியிருக்கும் மனைவி போல அது விளைச்சலின்றி போய்விடும். வாழ வழி இல்லை என்று கூறிக்கொண்டு சோம்பலாய் இருப்பவரை பார்த்து பூமி தாய் கேலி புரிவாள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய அடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.